தொபியாவின் சதி. அந்த நாட்களில் யூதாவிலுள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவின் இடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது. அவன் ஆராகின் குமாரனாகிய செகனியாவுக்கு மருமகனாயிருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனான் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தியை விவாகம் பண்ணி இருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள். அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான். நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடித்திருக்கிறார். சத்துருக்கள் கட்டப்பட்ட அலங்கத்தை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அவர்கள் பல வழிகளில் அலங்கத்தை கட்டுகிற வேலையை தடுத்து போட முயற்சி பண்ணினார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வியுற்றது. அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து சத்துருக்களின் மனதில் வேதனையும் துக்கமும் உண்டாயிற்று. கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. கர்த்தருக்கு சித்தமான காரியம் நடைபெறும். கர்த்தருடைய சித்தத்தை எதிர்த்து நிற்க யாரும் முயற்சி பண்ணக்கூடாது. நெகேமியா யூதா தேசத்திற்கு அதிபதியாய் இருக்கிறார். யூதர்கள் மத்தியில் நெகேமியாவுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. ஜனங்கள் நெகேமியாவுடைய ஆளுகையை மதிக்கிறார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் யூதர்களில் சிலர் நெகேமியாவுக்கு உண்மை உள்ளவர்களாய் இல்லை. அவர்கள் தொபியா என்னும் சத்துருவோடு சேர்ந்து கொண்டு நெகேமியாவுக்கு விரோதமாக சதி பண்ணுகிறார்கள். தொபியா என்பவன் ஆராகின் குமாரனாகிய செகனியாவுக்கு மருமகன். மேலும் தொபியாவின் குமாரனாகிய யோகனான் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தியை விவாகம் பண்ணி இருக்கிறான். இதனால் யூதாவில் அநேகர் தொபியாவுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் யூதர்களாக இருந்தாலும் தொபியாவோடு ரகசிய சிநேகம் வைத்திருக்கிறார்கள். யூதர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்கு தாங்களே பிரிந்திருந்தால் யூதா தேசம் பலமிழந்து போகும். ஆனாலும் அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருக்கிறது. நெகேமியாவுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற யூதர்கள் தொபியாவோடு சம்பந்தம் பண்ணினவர்கள். அந்நிய ஜேதியாரோடு விவாகம் பண்ணினால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். யூதர்களுக்குள்ளே இருக்கிற நெகேமியாவின் சத்துருக்கள் தொபியா செய்யும் காரியங்களை நன்மையான காரியங்கள் என்று சொல்லுகிறார்கள். நெகேமியாவும் தொபியாவும் சிநேகமாய் இருக்க வேண்டும் என்று இந்த யூதர்கள் விரும்புகிறார்கள். இதற்காக அவர்கள் நெகேமியாவின் வார்த்தைகளை தொபியாவுக்கு கொண்டு போகிறார்கள். தொபியா நெகேமியாவுக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புகிறான். யூதர்களில் நெகேமியாவுக்கு பகைஞராய் இருக்கிறவர்கள் அவருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. சத்துருக்கள் நெகேமியாவுக்கு விரோதமாக சதி செய்தாலும் கர்த்தர் நெகேமியாவுக்கு நன்மை செய்கிறார்.